அப்புறம் இப்போ தான் டீலர்கிட்ட ஃப்ளாட்ஸ் ரேட்டை பற்றிலாம் விசாரித்து முடித்தேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வெயிட் பண்ணுறேன். இனிமேல் தான் கேப் புக் பண்ணணும். தர்ஷினி சொல்லி கொண்டு இருக்கும்போதே அவனுடைய பிஏ நிகிதாவும் அங்கு வந்தார். சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷோரூம்லேருந்து கால் பண்ணாங்க. நீங்கள் புக் பண்ண அந்த பிராண்ட் நியூ ஸ்போர்ட்ஸ் காரை டெலிவரி பண்ண அட்ரஸ் கேட்டாங்க. நான் இங்கேயே கொண்டு வர சொல்லிட்டேன் என்றார். வாவ் பாஸ், புது காரா? நான் கூட நினச்சேன் இன்னும் ஏன் இந்த ஸ்கூட்டர்லேயே சுற்றிட்டு இருக்கீங்கன்னு. தர்ஷினி சந்தோஷமாக கைத்தட்டினார். மூவரும் பேசிக்கொண்டே வெளியே வர பில்டிங் வாசலில் அந்த கார் புது பெயிண்டிங் பளபளப்புடன் நின்றது. ஓகே சார், ஆஃபீஸில் ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு நிகிதா விடைபெற்று செல்ல ஹரிஷும் தர்ஷினியும் மட்டும் பாக்கி இருந்தார்கள். தர்ஷினி, அதான் கார் வந்துருச்சே, நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன், எங்கே போகணும்னு சொல்லு ஹரிஷ் கேட்க தர்ஷினி அவனை திகைப்புடன் பார்த்தாள். இவ்வளவு நாள் அவனை தான் எவ்வளவு மோசமாக அவமானப்படுத்தினோம் என்பதெல்லாம் ஞாபகம் வர, சாரி பாஸ், நான் உங்ககிட்ட அப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாது. இன்னைக்கு அந்த நவீன் பேசினதெல்லாம் கேட்கும்போது தான் நான் எவ்வளோ தப்பாக இருந்திருக்கேன்னு எனக்கே புரிஞ்சது என்று வருத்தத்துடன் சொன்னாள். அவளை பார்த்து சிரித்த ஹரிஷ், அதெல்லாம் முடிஞ்சு போன கதை தர்ஷினி. ஆக்சுவலாக எப்போவுமே உன் மேலே எனக்கு பெருசாக எந்த கோவமே இருந்ததில்லை. ஒரு தங்கச்சி கூட சண்டை போட்டு விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டோன்ட் வெரி என்றான். பிறகு ஏதோ யோசித்தவன், அப்புறம் நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும் என்று கேட்டான். என்னங்க? இப்போதான் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. உங்களை விடவா அவளுக்கு ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் கிடைச்சிட போகிறாரு. அதனால் நீங்கள் தாராளமாக என்னை நம்பலாம். என்ன நடந்தாலும் இனி நான் உங்கள் சைடு தான். தர்ஷினி அவசரமாக பதில் கூறினாள். தேங்க்ஸ் தர்ஷினி. இனிமே நீ சந்தனாவுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ஃப்ரெண்டு தான். அதற்குள் சர் என்று ஒரு கார் அவர்களை இடிப்பது போல வர ஹரிஷின் பார்வை கூர்மையானது. அவன் இன்னும் வேகமாக தன்னுடைய காரை விலக்கி ஓட்டினான். அப்போது கரெக்டாக சிக்னல் விழ அந்த காரும் ஹரிஷ் காரின் பக்கத்திலேயே வந்து நின்றது. உள்ளே இருந்தவனை பார்த்த ஹரிஷ், அடச்சே, இந்த காமெடி பீஸா, நான் கூட என்னமோ நினச்சிட்டேன் என்று எரிச்சலுடன் முணுமுணுத்தான். அதற்குள், டே ஹரிஷ், நீ தானா அது? ஆமாம், நீ எப்படி இந்த மாதிரி ஒரு காரில்? சந்தனா வீட்டை விட்டு துரத்தி விட்டதும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் டிரைவராக வேலைக்கு சேர்ந்துட்டியா என்ன என்று நக்கலாக ஒரு குரல் ஒலிக்க திடுக்கிட்ட தர்ஷினி அது யார் என்ற கேள்வியுடன் திரும்பி பார்த்தாள். அங்கே பக்கத்து காரின் டிரைவர் சீட்டில் கார்த்திக் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய முகத்தில் ஒரு ஏளனம் தெரிந்தது. நீ கூட தான் கார் ஓட்டிகிட்டு இருக்க, அப்போ நீயும் டிரைவர் வேலைக்கு சேர்ந்துட்டியா என்ன? பதிலுக்கு கிண்டலாக கேட்ட ஹரிஷ் அவனை கண்டுகொள்ளாமல் ரோட்டின் மீது கவனத்தை வைத்தான். சட்டென்று அவன் அப்படி பதிலடி கொடுப்பான் என்று எதிர்பார்க்காத கார்த்திக் திகைத்து போனான். ஏய், என்ன புதுசா வாயெல்லாம் நீளுது? அன்னைக்கு பார்ட்டியில் ஏதோ பண்ணி என் ஆளையே எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்ட, அந்த தைரியத்தில் பேசுறியா? கார்த்திக் கோபமாக கத்த சுற்றிலும் நின்று இருந்த கூட்டம் திரும்பி பார்த்தது. உன்கிட்ட பேசுறதுக்கு தனியா தைரியம் வேற வரணுமா? அலட்சியமாக பதில் சொன்ன ஹரிஷ் அவன் முகத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை. ஹரிஷுடைய இந்த ஆட்டிடியூட் கார்த்திக்கிற்கு ரொம்பவே புதிதாக இருந்தது. அவன் எப்போதுமே கார்த்திக்கை எதிர்த்து பேசுவான். ஆனால் இந்த அளவுக்கு கம்பீரமாக ஹரிஷை இப்போதுதான் அவன் முதல் முறையாக பார்க்கிறான். அன்றைக்கு வந்த நீரஜும் ஹரிஷ் யார் என்று சொல்லாததால் அவனுக்கு இன்னும் ஹரிஷின் உண்மையான ஐடென்டிட்டி தெரியவில்லை. ஹரிஷின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த தர்ஷினியை பார்த்த கார்த்திக் ஒரு மாதிரி கேவலமாக சிரித்தான். ஹரிஷை பழிவாங்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டதாக நினைத்தவன், ஆமா, இது யாரு புதுசா? நீ வீட்டை விட்டு வெளியே போய் 1 வீக் கூட ஆகல, அதுக்குள்ள புது ஆளை பிடிச்சிட்டியா என்றான். தேவையில்லாம ஒரு பொண்ணை இதில் இழுக்காத, அழுத்தமான குரலில் சொன்னபடி திரும்பி அவனை முறைத்த ஹரிஷின் பார்வையில் தீ பொறி பறந்தது. பாரா,
ஐயாவுக்கு ரோஷம்லாம் வருது. அதுவும் இந்த தடவை கொஞ்சம் வெயிட்டான பார்ட்டி போல. இந்த ஸ்போர்ட்ஸ் கார் கூட அந்த பொண்ணோட தானா? லாஸ்ட் 2 இயர்ஸா சந்தனா உன்னை பார்த்துக்கிட்டா. இப்போ இந்த பொண்ணா? ஆனாலும் உனக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. உனக்குன்னே வந்து மாட்றாளுங்க. நமக்கெல்லாம் அந்த கொடுப்பனை இல்லை. சொன்ன கார்த்திக்கின் குரலில் பொறாமை அப்பட்டமாக தெரிந்தது. தர்ஷினியின் அழகு அவன் கண்ணை உறுத்தியது. அவன் பேச்சை கேட்ட ஹரிஷின் முகம் இறுகியது. ஆரம்பத்தில் பொறுமையாக இருந்த ஹரிஷுக்கு நேரம் போக போக எரிச்சல் அதிகமானது. இன்னும் சிக்னல் போடாமல் இருக்க பல்லை கடித்தவன், இங்க பாரு கார்த்திக், இதோட நிறுத்திக்க. அதுதான் உனக்கு நல்லது. ஏதோ சிக்னலில் நின்றுட்டு இருக்கிறதுனால நானும் பொறுமையாக இருக்கேன். அதுக்காக நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நான் பழைய ஹரிஷ் கிடையாது என்று சொல்ல, அந்த மரமண்டை கார்த்திக்கு அப்போதும் புரியவில்லை. என்னடா உன் பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு? என்னால் கார்ல இருந்து இறங்கி வர முடியாதுங்கிற தைரியத்தில் பேசிட்டு இருக்கியா என்றவன் அதோடு நிறுத்தாமல், ஆமா உன் பக்கத்தில் இருக்கிற ஃபிகரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். ஹே ஸ்வீட்டி, எப்படி இவனை மாதிரி ஆளெல்லாம் காரில் ஏற்றுன என கார்த்திக் மறுபடியும் நக்கலாக பேச ஆரம்பித்தான். உனக்கு வாயில் பதில் சொன்னால் புரியாது என்ற ஹரிஷ் திரும்பி தர்ஷினியை பார்த்து, அதான் சார் கேட்குறாருல, அவன் ரொம்ப பெரிய ஆள் வேற. ஸோ நீ இறங்கி போய் அவர் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக மரியாதையோடு பதில் சொல்லிட்டு வா என ஹரிஷ் அந்த மரியாதை என்ற வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து சொல்ல, அதில் இருந்த உள்ளர்த்தத்தை தர்ஷினி புரிந்து கொண்டாள். அவ்வளவு நேரமும் ஹரிஷ் பதில் சொல்லி கொண்டிருந்ததால் அமைதியாக இருந்தவள் வேகமாக இறங்கி கார்த்திக்கின் கார் பக்கத்தில் போனாள். அவள் எதற்காக வருகிறாள் என்று தெரியாமல் கார்த்திக் பார்த்து கொண்டிருக்க, அவன் பக்கத்தில் போன தர்ஷினி திரும்பி ஹரிஷை ஒரு முறை பார்த்தாள். ஹரிஷ் செய் என்பது போல கண்ணசைக்க, அதன் பிறகு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவள் கார்த்திக்கை ஓங்கி அறைந்திருந்தாள். பார்க்க லீன் பாடியாக இருந்தாலும் அவளுடைய அடி நல்ல ஃபோர்ஸுடன் தான் இருந்தது. கார்த்திக்கின் கன்னத்தில் அறை விழுந்த சத்தம் ஹரிஷின் காதுகளில் எதிரொலிக்க அவன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. தர்ஷினி திடீரென்று வந்து அடித்ததை பார்த்து கார்த்திக்கின் பக்கத்தில் இருந்த பெண்ணும் ஷாக்கானாள். ஏய், என்ன பண்ணி வச்சிருக்க? இவர் யார் தெரியுமா? ஏஜே கம்பெனியோட முக்கியமான டைரக்டர். அந்த பெண் தர்ஷினியை பயமுறுத்தும் நோக்கத்துடன் சொன்னாள். யாரா இருந்தானே, அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசினா இதுதான் பதிலுக்கு கிடைக்கும். காரில் உட்கார்ந்திருந்த ஹரிஷ் அலட்சியமாக பதில் சொல்ல, தர்ஷினியும் அதை ஆமோதிப்பது போல தலையசைத்தாள். என்னையவே அடிச்சிட்டியா? உன்னை என்ன செய்கிறேன் மட்டும் பாரு. கார்த்திக் எரியும் கன்னத்தில் கை வைத்தபடி கோபத்துடன் சொன்னான். பார்க்க ரிச்சாக ஸ்டைலிஷாக இருந்த தர்ஷினி இப்படி ஒரு ரக்கட் கேர்ளாக இருப்பாள் என்று அவன் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. அவனை பார்த்து கிண்டலாக சிரித்த தர்ஷினி, டேய் டயலாக மாற்றுங்கடா, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதையே சொல்லிகிட்டு இருப்பீங்க? எங்கள் பாஸோட கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை என்றவள், என்ன பாஸ், நான் சொல்கிறது சரிதானே? திரும்பி ஹரிஷை பார்த்து கேட்டாள். ஹரிஷ் கட்டை விரலை உயர்த்தி காட்டி சிரிக்க தர்ஷினிக்கு தைரியம் ஜாஸ்தியானது. ராஜேஸ்வரன் குடும்பத்துடைய முக்கியமான வாரிசே தனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது கார்த்திக் மாதிரியான சுண்டலிகளை பார்த்து அவள் ஏன் பயப்பட போகிறாள்? என்னது பாஸா? நம்ப முடியாமல் கேட்ட கார்த்திக்கிற்கு அவள் அடித்ததை விட இப்போதுதான் அதிர்ச்சி அதிகமாக இருந்தது. ஆனால் அவனுடைய கேள்வியை கண்டுகொள்ளாத தர்ஷினி மீண்டும் ஹரிஷுடைய காரில் வந்து ஏற, அப்போது சரியாக கிரீன் சிக்னலும் விழுந்தது. கார்த்திக்கை திரும்பி ஒரு பார்வை பார்த்த ஹரிஷ் தன் ஷர்ட்டில் மாட்டியிருந்த பிராண்டட் கூலிங் கிளாஸை எடுத்து ஸ்டைலாக போட்டபடி காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பினான். அதற்கு நேர்மாறாக தன் காரை கூட ஸ்டார்ட் செய்ய மறந்து போய் கார்த்திக் அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்திருந்தான். ஹரிஷுடைய அந்த கடைசி பார்வையும் அவன் ஸ்டைலாக கூலிங் கிளாஸை மாட்டியபடி ஸ்லோ மோஷனில் அந்த கார் நகர்ந்த விதமும் ஒரு மாஸ் ஹீரோவை பார்ப்பது போல இருந்தது. இப்படி ஒரு ஹரிஷை அவன் சத்தியமாக இதற்கு முன் பார்த்ததே இல்லை. அவன் திகைப்பில் ஆழ்ந்திருக்க பின்னால் இருந்து விடாமல் அடித்த ஹாரன் சத்தங்கள் தான் அவனை சுயநினைவுக்கு கொண்டு வந்தது. கார்த்திக், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பின்னாடி எல்லாரும் ஹார்ன் அடிச்சிட்டு இருக்காங்க, முதல்ல கார் எடுங்க. அந்த பெண்ணும் எரிச்சலுடன் சொல்ல கார்த்திக்கின் முகம் அவமானத்தில் சுருங்கியது. அப்போதும் அவனால் ஹரிஷ் உண்மையிலேயே பெரிய பணக்காரனாக இருப்பான் என்று யோசிக்க முடியவில்லை. அந்த பொண்ணு அவனை பாஸ்னு கூப்பிட்டா அப்படின்னா அவன் ஓட்டிட்டு வந்த கார் யாரோட தான் இருக்கும்? ஒருவேளை இந்த காரை சந்தனா தான் இவனுக்கு வாங்கி கொடுத்துருப்பாளோ? இதை வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவளுக்கு ஏது காசு? நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் எதில் இருந்தாவது எடுத்திருப்பாளோ என்று யோசித்தவனுக்கு தியான மீடியாவில் அவளுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் ஞாபகத்திற்கு வந்தது. நமக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று நடக்குது, என்னன்னு கவனிக்கணும் என முடிவெடுத்தவன் தர்ஷினியிடம் அறை வாங்கிய கன்னத்தை தடவியபடியே அவசரமாக காரை எடுத்தான். அவனுடைய பக்கத்தில் இருந்த பெண் இப்போது அவனை பார்த்த பார்வையில் ஒரு மாற்றம் தெரிந்தது. அதே நேரத்தில்
ஹரிஷின் அந்த ஸ்டைலான ஆட்டிடியூடை பார்த்த தர்ஷினியுமே வாவ் என்றபடி வாயை பிளந்தாள். இதுவரை அவள் பார்த்த ஹரிஷ் எத்தனை அவமானப்படுத்தினாலும் பதில் பேசாமல் அமைதியாக இருப்பான். ஆனால் இப்போது கார்த்திக் பேசியதற்கு தன்னை வைத்து அவன் பதிலடி கொடுத்த விதம் ஒரு வகையில் தர்ஷினிக்குமே திகைப்பாகத்தான் இருந்தது. இதுவரை அவள் பார்த்த ஹரிஷோடு இன்று அவள் பார்க்கும் ஹரிஷை ஒப்பிடும்போது அவன் அப்படியே வேறொருவனாக தெரிந்தான். இதுதான் ஹரிஷோட உண்மையான முகம் போல. அப்புறம் ஏன் இவ்வளோ நாளாக அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு? அது தெரியாமல் இத்தனை நாளாக நாம் வேற ஏதேதோ பேசி வச்சுருக்கோம். நல்ல வேளை ஏதோ பெரிய மனசு பண்ணி அதெல்லாம் மன்னிச்சிட்டாரு என்று அந்த நேரத்திலும் தனக்குள் நிம்மதியாக உணர்ந்தாள். தர்ஷினியை டிராப் செய்துவிட்டு தன்னுடைய ஆஃபீஸிற்கு வந்த ஹரிஷ் சீட்டில் சாய்ந்து கண்ணை மூடினான். காலையில் இருந்து நடந்ததெல்லாம் அவன் கண்முன்னால் ஓடியது. இந்த அனுராதா பாட்டியும் திலகா அத்தையும் சந்தனா விஷயத்தில் எனக்கு எதிராக ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியுது. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம நினச்ச வேலைகளை ஆரம்பிச்சிடணும் என்று நினைத்தவன் சந்தனாவுக்கு ஃபோன் செய்தான். ஹலோ ஹரி. சந்தனாவின் ஸ்வீட்டான வாய்ஸ் கேட்டதும் ஹரிஷின் முகத்தில் அவ்வளவு நேரம் இருந்த இறுக்கம் மறைந்தது. இல்லை, எமர்ஜென்சின்னு கிளம்பி போனியே, அதான் கால் பண்ணேன். மென்மையான குரலில் கேட்டான். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஹரி, சின்ன இஷ்யூ தான், சால்வ் பண்ணிட்டேன். அப்புறம் நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். நீ எப்படி திடீர்னு அங்கே வந்த? ஏதோ ஃப்ளாட் வாங்கணும்னு கேட்டேன்னு அந்த ஏஜென்ட் சொன்னாங்க. என்ன நடக்குது ஹரி? அவள் கேள்வி மேல் கேள்வி கேட்க ஹரிஷ் ஒரு நிமிடம் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் முழித்தான். திடீரென்று மூளைக்குள் பல்ப் எரிய, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல பேபி, வேலை தேட போகிறேன்னு. நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வேலை அமைஞ்சிருச்சு. என்னோட புது பாஸுக்கு தான் அங்கே ஃப்ளாட் பார்க்க வந்தேன். சரளமாக போய் சொன்னான். ஒரு நிமிடம் மறுமுனையில் பேச்சே வராமல் அமைதியாக இருக்க, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறா? ஒருவேளை நம்ம பொய் சொல்கிறோன்னு கண்டுபிடிச்சிட்டாலோ? ஹரிஷுக்கு பதட்டமாக இருந்தது. சந்தனா, என்னாச்சு? ஹரிஷ் தயக்கத்துடன் கேட்டான். இல்லை, நிஜமாவே உனக்கு வேலை கிடைச்சிருச்சா ஹரி என்றவளின் குரல் உடைந்திருந்தது. எனக்கு இப்போ எவ்வளோ நிம்மதியாக இருக்குன்னு தெரியுமா? இனி யாரும் என் முன்னாடி உன்னை இன்சல்ட் பண்ணி பேச முடியாது. எனக்கு அது போதும் என்றாள். அவள் கண் கலங்குகிறாள் என்பது ஹரிஷுக்கு புரிய, ஆர் யூ கிரைங் பேபி? அவன் தவிப்புடன் கேட்க அந்த பக்கம் லேசான விசும்பல் சத்தம்தான் பதிலாக வந்தது. இல்லை ஹரி, இது சோகத்தில் வர கண்ணீர் இல்லை, சந்தோஷத்தில் வர்றது. எனக்கு என்னமோ இனிமேல் எல்லாமே நமக்கு நல்லா தான் நடக்கும்னு தோணுது என்றவளை நினைக்கையில் ஹரிஷுக்கு பெருமையாக இருந்தது. இதற்கும் அவன் என்ன வேலை பார்க்கிறான், எவ்வளவு சம்பளம் என்று அவள் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. சரி, நீ வேற இப்போதான் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்க. ஒர்க்கிங் டைமில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தா பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க. நாம் ஈவினிங் ஃப்ரீயாக பேசலாம் சொல்லிவிட்டு சந்தனா ஃபோனை வைத்து விட்டாள். ஆனால் ஹரிஷ் தான் ஃபோனை காதிலிருந்து எடுக்கும் சிந்தனை கூட இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான். என் மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா பேபி? ஆனால் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி நான் நடந்துக்கலையே. எவ்வளோ பெரிய விஷயத்தை நான் உங்ககிட்ட மறைச்சிருக்கேன்னு தெரிஞ்சா நீ என்ன ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல பேபி. அதை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குது. அவனுக்கு சந்தனாவை நினைத்து எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருந்ததோ அதே அளவுக்கு கவலையும் வந்தது. அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்க, எஸ் கமின் என கம்பீரமான குரலில் சொன்னான். அதோடு ஒரே செகண்டில் அவன் தன்னுடைய முகத்தை மாற்றிக்கொள்ள இப்போது ஒரு பாசுக்குரிய தோரணை அவனிடம் வந்திருந்தது. எஸ் கமின் என கம்பீரமான குரலில் சொன்னான். அதோடு ஒரே செகண்டில் அவன் தன்னுடைய முகத்தை மாற்றிக்கொள்ள இப்போது ஒரு பாசுக்குரிய தோரணை அவனிடம் வந்திருந்தது. கதவை திறந்து கொண்டு நிக்கிதா உள்ளே வந்தாள். சார், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு என்ற நிக்கிதா அவனிடம் ஒரு குட்டி பாக்ஸை நீட்டினாள். யோசனையுடன் அந்த பாக்ஸை வாங்கியவன், தேங்க்ஸ் நிக்கிதா. அப்புறம் நான் சொன்ன பாக்ஸ் எல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா என்னோட டேபிளில் வச்சிருங்க. ஏதாவது மீட்டிங் இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்க என்றான். ஷோர் சார் என்று பதில் சொல்லிவிட்டு நிக்கிதா வெளியே போக ஹரிஷ் அந்த பாக்ஸை பார்த்தான். அதன் மேல் தீபக் என்று பெயர் எழுதப்பட்டிருக்க யோசனையுடன் திறந்தான். அதற்குள் ஒரு குட்டியான ரெட் கலர் டேப்லெட் இருந்தது. அதை பார்த்தவுடன் ஹரிஷின் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. கூடவே அவனுக்குள் ஒரு இனம் புரியாத உணர்வும் தோன்றியது. ஏற்கனவே ஒரு முறை இதே போல தீபக் கொடுத்த டேப்லெட்டை சாப்பிட்டு விட்டு நடந்ததையெல்லாம் நினைத்து பார்த்தவன், அப்பவே தீபக் கிட்ட இதை பற்றி கேட்கலான்னு நினைச்சோம், அப்புறம் பிஸியில் மறந்துட்டோம். இந்த டைம் அவன்கிட்ட கேட்காம சாப்பிடக்கூடாது என நினைத்தபடி ஃபோனை எடுத்து தீபக்கிற்கு அழைத்தான். மறுமுனையில் ஃபோன் எடுக்கப்பட்டவுடன், தீபக், என்ன இன்னைக்கு ஒரு டேப்லெட் ஆஃபீஸுக்கு அனுப்பியிருக்க? அன்னைக்கு நீ கொடுத்ததை சாப்பிட்டே ஏதேதோ ரியாக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வேற சாப்பிட்டா எனக்கு என்ன நடக்கும் என்று யோசனையோடு கேட்டான். ஹரிஷ், பயப்படாத. இந்த டேப்லெட் ஹெர்பல் மெடிசன் சம்மந்தப்பட்டது. இது மார்க்கெட்டில் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். எதேச்சியாக எனக்கு இந்த டேப்லெட் கிடைச்சிது. அதான் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கிஃப்டாக கொடுத்து விட்டேன்.
இது நீ முன்னாடி சாப்பிட்ட டேப்லெட்டை விட இன்னும் பவரானது. என்னை நம்பி நீ அதை சாப்பிடு என்றான் தீபக். ஹரிஷ் தனக்கு செய்த உதவிக்கு ஏதாவது நன்றி கடன் செய்ய வேண்டும் என தீபக் நினைத்திருந்தான். அப்போதுதான் அவனுக்கு நம்பிக்கையான ஆள் மூலம் இந்த டேப்லெட் கிடைத்தது. போனை வைத்துவிட்டு கையில் இருந்த அந்த டேப்லெட்டையே வெறித்து பார்த்த ஹரிஷ், இப்போ நான் இதை சாப்பிடட்டுமா வேண்டாமா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். அந்த மாத்திரையை எடுத்து விழுங்கினான். அடுத்த சில நொடிகளில் அவனது உடம்பு முழுவதும் தீ பற்றியது போல எரிந்தது. அப்படியே மயங்கி டேபிளின் மீது சரிந்தான். போன முறை மாதிரி நடக்காமல் இந்த முறை அரை மணி நேரத்திலேயே ஹரிஷ் எழுந்து விட்டான். அப்போது சடனாக அவனுடைய போன் ரிங் அடித்தது. ஸ்கிரீனில் புது நம்பர் வரவும் யாராக இருக்கும் என்ற யோசனையுடன் காதில் வைத்தான். ஹலோ, ஹரிஷா? ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ் கேட்டது. அவனுக்கு அந்த வாய்ஸ் எங்கோ கேட்டது போல இருந்தாலும் யார் என்று அடையாளம் தெரியவில்லை. ஆமாம், ஹரிஷ் தான். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவன் குழப்பத்துடன் கேட்க, நான் அக்ஷரா, அன்னைக்கு கூட ஏஜே ஃபேமிலி பார்ட்டியில் மீட் பண்ணோமே என்று சொன்னவள் ஒரு நிமிடம் தயங்கிவிட்டு, தியானா மீடியாவோட டீல் சைன் ஆனதுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கல்ல, அதில் என்று தயக்கத்துடன் நினைவுபடுத்தினாள். அன்றைக்கு கார்த்திக் செய்த ரகளையால் அந்த பார்ட்டி மொத்தமும் ஸ்பாயில் ஆனது. ஆனால் அன்றைக்குதான் அவன் தீபக்கை திரும்ப சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதோடு அவன் அக்ஷராவையும் மறக்கவில்லை. ஞாபகம் வந்துருச்சு, அந்த ஜுவல்லரி ஷாப் ஓனர் தானே? ஹரிஷ் கேட்க, எஸ் என்று சொன்னாள் அக்ஷரா. இவன் ஏன் நமக்கு கால் பண்ணியிருக்கா? அந்த பார்ட்டியில் பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நாம் இவளை மீட் பண்ணவே இல்லையே. யோசனை செய்த ஹரிஷ், சொல்லுங்க, உங்களுக்கு என்னோட ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுதா என்று கேட்டான். அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். பார்ட்டியோட பர்த்டேக்காக நீங்கள் ஒரு பேங்கிள் கொண்டு வந்தீங்க, கரெக்டா? அக்ஷரா கேட்க ஹரிஷ் ஆச்சரியமாக புருவத்தை உயர்த்தினான். ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டான் ஹரிஷ். அந்த பார்ட்டியில் நான் உங்களுக்கு பின்னாடி தான் உட்காந்துருந்தேன். நீங்கள் தான் என்னை பார்க்கல. அப்போ நீங்கள் அந்த பேங்கில் ஒரு தடவை வெளியில் எடுத்து பார்க்கும்போது நானும் அதை பார்த்தேன். என்னோட கெஸ்ஸிங் சரியாக இருந்தா நீங்கள் அன்னைக்கு அதை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அது இன்னும் உங்ககிட்ட இருக்கா? அக்ஷரா கேட்க ஹரிஷ் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். அவன் அன்றைக்கு அந்த கிஃப்டை கொடுப்பதற்கு முன்பாகவே அசோக் காரணமாக பிரச்சனை விடிக்க ஹரிஷ் கோபத்தில் கிஃப்டை கொடுக்காமல் கையோடு எடுத்துக்கொண்டே வந்திருந்தான். நிஜமாவே உங்களுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அவன் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஹரிஷ் அப்படி கேட்பதற்கும் ஒரு காரணம் இருந்தது. சாதாரணமாக அந்த வளையலை பார்ப்பவர்கள் அது ஒரு தங்க நகை என்ற அளவில் தான் நினைப்பார்கள். ஒரு அரிய பழங்கால பொருளான அதன் உண்மையான மதிப்பை அந்த துறையில் இருப்பவர்களால் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். அவன் அதை பற்றி யோசித்துக் கொண்டு இருக்கும் போதே, ஹரிஷ், ஏஜே ஃபேமிலிக்கு வேணா அதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது ரொம்ப ரேரான பீஸ்னு பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு. அதில் இருந்த டிசைன் மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. நான் இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். கூடவே நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா அதை கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துக்குவேன். அக்ஷரா ஆர்வத்துடன் கேட்டாள். அவ்வளோதானே, தாராளமாக எடுத்துக்கோங்க. ஹரிஷுக்கு இது போன்ற விஷயங்களில் ஆர்வம் காட்டுபவர்களை ரொம்ப பிடிக்கும். அதனால் உடனடியாக ஒப்புக்கொண்டான். நிஜமாவா? தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எங்களோட ஜுவல்லரி ஷாப்புக்கு வர முடியுமா? நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன். அக்ஷரா உற்சாகத்துடன் கேட்க ஹரிஷால் மறுக்க முடியவில்லை. இப்போதைக்கு அவனுக்கு வேலை பார்க்கும் இன்ட்ரெஸ்டும் இல்லை என்பதால் அங்கே போகலாம் என்று முடிவெடுத்தான். அதனால் சரி வரேன் என்று கூறிய ஹரிஷ் அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த கடை முன்பாக இருந்தான். இந்த கடையை இதை பார்த்தா வெறும் ஜுவல்லரி ஷாப் மாதிரி தெரியலையே என்று யோசித்த ஹரிஷ் அதனை கண்களால் அளந்தான். அக்ஷரா ஃபேமிலி ஏதோ நார்மலான ஜுவல்லரி ஷாப் தான் வைத்திருக்கிறார்கள் என்று ஹரிஷ் நினைத்திருக்க அந்த கடையின் தோற்றம் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது. சரி, உள்ள போய் தான் பார்ப்போமே என முடிவெடுத்தவன் கடைக்குள் செல்ல முயற்சித்த பொழுது ஒரு செக்யூரிட்டி அவனை தடுத்து நிறுத்தினான். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு இங்கே ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கா என்று அந்த செக்யூரிட்டி கேட்க, அப்பாயின்மெண்ட்டா? ஹரிஷ் கேள்வியாய் அவனை பார்த்தான். எஸ் சார், இந்த கடைக்குள்ளே நீங்கள் போகணும்னா ஒன்று உங்களுக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் இருக்கணும், இல்லாட்டி நீங்கள் ஏதாவது பழங்கால பொருளை விற்க கொண்டு வந்திருக்கணும். இந்த 2ல் நீங்கள் எந்த ரீசனுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? செக்யூரிட்டி விளக்கமாக சொன்னான். என்ன பழங்கால பொருளா என்று கேட்ட ஹரிஷுக்கு அப்போதுதான் அக்ஷரா ஏன் தன்னுடைய வளையலின் மீது ஆர்வம் காட்டினாள் என்று புரிந்தது. இந்த கடையோட ஓனர் அக்ஷரா தான் என்னை வர சொன்னாங்க. சார், எங்கள் மேடம் வர சொல்லி தானே வந்தேன்னு சொன்னீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவங்ககிட்டே கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்று செக்யூரிட்டி சொன்னபடியே செய்தான். அவன் வந்திருப்பது தெரிந்தவுடன் அக்ஷராவே அவனை தேடி இறங்கி ஓடி வந்தாள். அங்கிருந்த செக்யூரிட்டிகள் அனைவரும் அதை திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். உள்ளே போனதும் ஹரிஷ் அந்த கடையை சுற்றி பார்த்தான். அவன் சந்தேகப்பட்டது சரிதான், அது வெறும் ஜுவல்லரி ஷாப் இல்லை.
சொல்லப்போனால் அந்த கடை சாதாரண மக்கள் புழங்கும் இடம் இல்லை. அங்கு ரொம்பவும் ரேரான மற்றும் காஸ்ட்லியான நகைகளும் பழங்கால பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டன. கிட்டத்தட்ட ஒரு மியூசியம் போல அது காட்சியளித்தது. இது போன்ற செட்டப்பை அவன் இதுவரை வெளிநாடுகளில் மட்டுமே பார்த்திருக்கிறான். ஹரிஷின் கண்களில் ஆர்வம் மின்ன, நிஜமாவே உங்களோட ஷாப் ரொம்ப நல்லா இருக்கு அக்ஷரா என்றான். ஆக்சுவலி இது என் அப்பாவோட கடை ஹரிஷ். அவரோட கனவுன்னே சொல்லலாம் இதை. அவருக்கு இந்த மாதிரி பழங்கால பொருட்கள் மீது இன்ட்ரெஸ்ட் அதிகம். அவரை மாதிரியே நிறைய பிஸ்னஸ்மேன்களுக்கும் பணக்கார வாரிசுகளுக்கும் இந்த மாதிரி பழங்கால பொருட்களை சேகரிக்கிற ஆர்வம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டவர் இதை ஒரு பிஸ்னஸாக செய்ய ஆரம்பிச்சாரு. இப்போ எங்களுக்குன்னு ஒரு பெரிய அடையாளமே கிடைச்சிருக்கு. அக்ஷரா சொல்ல ஹரிஷ் அமைதியாக கேட்டுக்கொண்டான். அப்புறம் அந்த பேங்கிள் அக்ஷரா இழுக்க, ஓ எஸ், அதை மறந்துட்டேன் என்று ஹரிஷ் தன் பாக்கெட்டில் இருந்த பாக்ஸை எடுத்து கொடுத்தான். அதை வாங்கியவள் ஆர்வத்துடன் திறந்து பார்த்தபடி, ஹரிஷ் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என உற்சாகமாக கேட்டாள். இந்த பேங்கிள் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு முக்கியமான மன்னர் வம்சத்தை சேர்ந்தது. கடாய் டைப்பில் திருகாணி வச்சு தயாரிக்கப்பட்ட இந்த கோல்டு பேங்கிளில் இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் பவளக்கற்கள். லைட் வெளிச்சத்தில் ஒரு மாதிரியும் நைட் இருட்டில் ஒரு மாதிரியும் இந்த ஸ்டோன்ஸோட கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியும் கூட. ஹரிஷ் எடுத்து சொல்ல அக்ஷராவின் கண்கள் விரிந்தன. சரி வாங்க, நாம் இதை ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் சொன்ன அக்ஷரா அவனை வேறொரு ரூமுக்கு அழைத்து கொண்டு போனாள். அங்கே அந்த பேங்கிளை ஒரு வெல்வெட் துணியில் வைத்து விதவிதமாக போட்டோ எடுத்தாள். அவளுக்கு திருப்தியாகும் வரை எடுத்து முடித்தவள் அதை ஹரிஷிடமே திருப்பி கொடுத்தாள். ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ் என்றாள். இட்ஸ் ஓகே, உங்களுக்கு எப்போவாவது இதை திருப்பி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கால் பண்ணலாம் என்றான் ஹரிஷ். ரொம்ப சந்தோஷம் என்று சொன்ன அக்ஷரா இன்னும் ஏதோ கேட்க நினைத்து கேட்க தயங்கி நின்றாள். அதை கவனித்த ஹரிஷ், என்னாச்சுங்க, என்கிட்ட நீங்கள் வேற ஏதாவது கேட்கணுமா என்று கேள்விக்குறியுடன் அவளை பார்த்தான். இல்லை, அதை எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எதுவும் என்னை தப்பாக நினச்சிக்க கூடாது. உங்களுக்கே தெரியும் இது ரொம்ப ரேரான பீஸ். உங்களை பற்றி ஏஜே ஃபேமிலியில் சொன்ன விஷயங்களும் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள் அக்ஷரா. எங்கே ஹரிஷ் தவறாக நினைத்து விடுவானோ என்ற பதட்டம் அவளிடம் தெரிந்தது. அவள் சொன்னதை கேட்டு வாய்விட்டு சிரித்த ஹரிஷ், என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்கு. ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. அப்புறம் இது எப்படி வந்துச்சுன்னு நான் சொன்னேன்னா அதை நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. இது ரொம்ப வருஷமாக எங்கள் ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு பொருள் தான். கிட்டத்தட்ட குடும்ப சொத்துன்னு கூட சொல்லலாம். ஹரிஷ் சொல்ல அக்ஷரா என்ன ரியாக்ட் செய்வது என்பதை மறந்து போய் கண்கள் விரித்து அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். அவன் கையில் அந்த வளையலை பார்த்தபோதே இவன் நிச்சயம் சாதாரண ஆளாக இருக்க மாட்டான் என்று அக்ஷராவின் உள்மனம் அடித்து சொன்னது. உங்க ஃபேமிலி நேம் என்ன என்று அவள் கேட்க வரும்போது திடீரென அங்கே ஒருவர் ஓடி வந்தார். மேடம், உடனடியாக உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு வேணும் என்று லேசான டென்ஷனுடன் அவர் கேட்க, என்னாச்சு ஆல்பர்ட், ஏதாவது புது பொருள் வந்திருக்கா என்றபடி குழப்பத்துடன் அவரை பார்த்தாள் அக்ஷரா. அந்த ஆல்பர்ட் பல வருடங்களாக இந்த துறையில் அனுபவம் பெற்றவர். அவராலேயே முடியாத விஷயமா என்று அவளுக்குள் கேள்வி எழ, அதற்கு பதில் சொல்லும் விதமாக, ஒரு ஆள் முத்துமாலை கொண்டு வந்திருக்காரு. அதை குவாலிட்டி டெஸ்டிங் செஞ்சு பார்த்ததில் என்னால் ஒரு முடிவுக்கே வர முடியல. அதான் உங்களோட ஹெல்ப் கேட்டு வந்தேன். ஆல்பர்ட் கொஞ்சம் சங்கடமாகவே கூறினார். ஹரிஷ், நீங்களும் என் கூட வரீங்களா? உங்களுக்கும் இந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது, அதான் கேட்டேன். அக்ஷரா அழைக்க, ஷோர், வாங்க போகலாம் என்று சொன்ன ஹரிஷ் அவர்களுடன் எழுந்து சென்றான். அக்ஷரா சொன்னதை கேட்டதும் ஹரிஷை பார்த்த ஆல்பர்ட், சின்ன வயதாகவும் மாடனாகவும் இருந்த அவனுக்கு இதில் என்ன தெரிய போகிறது என்று அலட்சியமாக நினைத்தார். அக்ஷயாவிற்கும் அவனுடைய வயதுதான் இருக்கும் என்றாலும் அவள் பல வருடங்களாக இந்த ஃபீல்டில் பழக்கப்பட்டவள். அதோடு அந்த கடையின் முதலாளி. அதனால்தான் அவளிடம் உதவி கேட்டு வந்தார். அவர்கள் மெயின் ஷோரூமுக்குள் நுழைய அங்கு கடையில் வேலை செய்பவர்கள் கூட்டமாக நின்றிருக்க, அதற்கு நடுவில் ஒருவன் மரப்பெட்டி ஒன்றை கையில் வைத்தபடி சேரில் உட்கார்ந்திருந்தார். அந்த கூட்டத்திற்கு முன்னால் போய் நின்ற அக்ஷரா, அதை என்கிட்ட காட்ட முடியுமா என்று கேட்டாள். அக்ஷராவை ஆச்சரியமாக பார்த்த அந்த முத்து மாலையின் சொந்தக்காரன், நீங்களா அந்த கடையோட ஓனர் என்று கேட்டான். ஆமாம், ஏன் உங்களுக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளமா? அவளும் சிரித்து கொண்டே பதில் சொல்ல, சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப எங்கா இருக்கீங்களேன்னு கேட்டேன், அவ்வளோதான் என்றவன் கையில் வைத்திருந்த பாக்ஸை அவளிடம் தந்தான். இது எங்கள் ஃபேமிலியோட சொத்து, நாங்கள் இதை விற்கவே கூடாதுன்னு வச்சுருந்தோம். ஆனால் இப்போ கொஞ்சம் பணப்பிரச்சனை, அதான் விற்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு என்று அவன் கூற அக்ஷராவும் புரிந்து கொண்டதாக தலையசைத்தாள். பின்பு கவனமாக அந்த பாக்ஸை திறந்தாள்.
அவனிடம் ஒரு பணக்கார தோரணை தெரிய அவன் சொல்வது நம்பும்படியாகத்தான் இருந்தது. அவள் அந்த பாக்ஸை திறந்தவுடன் அதன் உள்ளே வெள்ளை விளையர் என்ற முத்துக்கள் கண்ணை பறிக்கும் விதமாக இருந்தது. பியோர் ஒயிட் பேர்ல்ஸ்? அக்ஷரா நம்ப முடியாமல் கேட்டாள். இந்த வகை பெரிய முத்துக்கள் கடலில் கிடைப்பதே அரிது. அதில் ஒரு மாலையே செய்து கொண்டு வந்திருப்பதை அவளால் நம்ப முடியவில்லை. கொஞ்ச நேரம் அந்த மாலையவே உற்று பார்த்து கொண்டிருந்த அக்ஷரா, இதை என்ன ரேட்டுக்கு விற்கலான்னு நினைக்கிறீங்க என்று எதிரில் இருந்தவனிடம் கேட்டாள். இவ்வளோ பெரிய கடைக்கு ஓனராக இருக்கிற உங்களுக்கு இதோட வேல்யூ என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இதுக்கு 5 lakhs கொடுக்கலான்னு நினைக்கிறேன். வாட் யூ திங்க் என்று அவன் கான்ஃபிடென்ட்டாக கூறினான். அக்ஷரா உடனே எதுவும் பதில் சொல்லாமல் அந்த மாலையை திரும்பவும் பார்த்து, இதில் ஏதோ ஒன்று சரியில்லாத மாதிரி இருக்கு, ஆனால் என்னன்னு தான் என்னால் கண்டுபிடிக்க முடியல என்று முணுமுணுத்தாள். அவ்வளவு நேரமும் ஹரிஷ் எதுவும் பேசாமல் அங்கு நடப்பதை கை கட்டி வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்தான். ஒரு முத்து மாலைக்கு 5 lakh rupees-ஆ? அது அவ்வளோ வேர்த் இருக்கும்னு நீ நினைக்கிறியா? ஒரு ஸ்டாஃப் இன்னொரு ஸ்டாஃபிடம் கேட்க, எனக்கும் தெரியல, பார்ப்போம் மேடம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு என்றான் மற்றொருவன். எல்லோரும் அதை பற்றி தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கும் போது புதிதாக ஒருவன் அந்த கடைக்குள் நுழைந்தான். ஹலோ, வெல்கம். நீங்கள் என்ன வாங்குறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? முன்னால் நின்றிருந்த ஆல்பர்ட் அவனிடம் கேட்டான். நான் வெளியூரில் இருந்து வரேன். எனக்கு ஆன்டிக் திங்ஸ், பழங்கால பொருட்களை கலெக்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த ஊரில் இந்த கடை தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அதான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இங்கே இருக்கான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்றவன் அங்கிருந்த பொருட்களை சுற்றி பார்க்க ஆரம்பித்தான். சடனாக அவனுடைய பார்வை அக்ஷரா கையில் வைத்திருந்த முத்து மாலையின் மேல் விழுந்தது. வாவ், இது கடலோட குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் கிடைக்கிற ரேரான பியோர் ஒயிட் பேர்ல்ஸ் மாதிரி தெரியுது. நிஜமாவே அதானா என்று அருகில் வந்து பார்த்தான். கேர்ஃபுல்லாக பாருங்க, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. சின்னதாக டேமேஜ் ஆனாலும் அப்புறம் இவங்க என்கிட்ட வாங்க மாட்டாங்க. மாலையை விற்க வந்தவன் அவசரமாக கூறினான். ஓ, இது உங்களோடதா? பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க.